Hello everyone. இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஒரு ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பிக்சர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த பிக்சர் தான் ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன். ஸோ டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. ஹாலோங்கிறது இந்த இன்டர்னல் ஏரியா வந்து எம்டியாக இருக்குது. வி ஆர் நாட் ஃபில்லிங் வித் எனி ஸ்டார்ஸ் ஆர் நம்பர்ஸ் இது இல்லாமல் எம்டியாக இருக்கிறனால இது ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு வந்து சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சைஸ் வந்து 5ன்னு சொல்லிக்கலாம். ஏன்னு சொல்லலாம்னா ஒரு சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைமண்டுக்கு 1 2 3 4 5 ஸ்டார்ஸ் இருக்குது. இந்த சைடு எடுத்திங்கனாலும் 5 ஸ்டார்ஸ், எந்த சைடு எடுத்தாலும் 5 ஸ்டார்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 1 2 3 4 5. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடில் எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குதோ அதை நம்ம வந்து சைஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சரில் கொடுத்துருக்க டைமண்டோட சைஸ் வந்து 5 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வந்து அதோட சைடு வந்து 5 ஸ்டார்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி ஒரு பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு சைடு 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சைடு 6ன்னு எடுத்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பிக்சரில் காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 சைடு உள்ள டைமண்ட். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சைடு எடுத்திங்கன்னா 6 ஸ்டார்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6. இந்த பக்கம் எடுத்திங்கனாலும் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இந்த சைடு எடுத்தாலும் 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இந்த கார்னர் ட்ரையாங்கிள் காமனாக இருக்குது, அதை பற்றி யோசிக்க வேண்டாம். ஒரு சைடு எடுத்துட்டால் அதில் 6 இருக்குது. இதுதான் நம்ம பேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எப்பயுமே நீங்கள் பேட்டர்ன் பிரிண்ட் பண்ணால் ஒரு ஹாஃப் பிரிண்ட் பண்ணிட்டு இன்வெர்டட் பிரிண்ட் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ அதை வந்து நீங்கள் ரிமெம்பர் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் இதுக்கு தயாராகும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். ஆனால் அங்கே வந்து ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதுக்கு எப்படி உங்கள் தாட் பார்ட்னர் டியூன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதோட இன்வெர்டட் பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு ரோ முடிக்கணும், செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, சிக்ஸ்த் ரோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்வெர்ட் பண்ணோம்னா இந்த ரிமைனிங் போர்ஷன் வரும். ஸோ அதுதான் இன்வெர்டட் போர்ஷன் சொல்கிறோம். ஸோ ஒரு ஹாஃப், அதாவது டாப் ஹாஃப் முடிச்சுட்டு பாட்டம் ஹாஃபை நீங்கள் இன்வெர்ட்டடாக ஈஸியாக பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி அப்ரோச்சை ஃபாலோ பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதை டார்கெட் பண்ண போகிறோம்னா இந்த டாப் ஹாஃபை பிரிண்ட் பண்ணுறதை டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கலர்ஸ் கொடுத்து போனோம்னா ஓகே, ஸோ இந்த ஹாஃபை நம்ம பிரிண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அடுத்து நம்ம இன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ இதுக்கு லாஜிக் பண்ணிட்டாலே அதை ஜஸ்ட் வி ஹாவ் டு சேஞ்ச் தி லூப்பிங் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். அதை பார்த்துட்டோம்னா எல்லாமே வந்து இன்வெர்ட்டடாக டக்குன்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதனால் அது வந்து பிரச்சனை வராமல் வந்துடும். ஸோ இந்த ஹாஃபை நம்ம பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு 6 சைடட் இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், 11 வரையும் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ 6 சைடுன்னு சொன்னால் 6 × 2 -1 அப்படி சொல்லிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னாலும் 7 8 9 10 11. ஸோ 6 சைடட் டைமண்டுக்கு வந்து 11 இண்டிசஸ் வரை வரும். ஸோ டோட்டல் லென்த் வந்து 11 வரை வரலாம். சரியா? ஸோ இதை நான் இப்போ போடலை, நம்ம 6 வரை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹாஃபை பிரிண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹாஃபை பிரிண்ட் பண்ணுறதுலையும் நம்ம ஒரு லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹாஃப்லையும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு டாப் லெஃப்ட் ஹாஃபை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இந்த ரிமைனிங் இதை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் கலரில் வந்து ஒரு போல்டு பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறது சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுலேயும் ஃபஸ்ட்டு இதை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதை பிரிண்ட். ஸோ இது வந்து பைத்தானில் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். நம்ம கோட் எழுதி பார்ப்போம். ஓகே, ஒரு கோட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இங்கே சைஸ் வந்து 6 உள்ள ஒரு டைமண்ட் போட போகிறோம். ஓகே, 6 1 2 3 4 5 6 சைடோட how many stars present in every side, that's a size we can say. ஓகே, நம்ம இப்போ ரோவாக போக போகிறோம். எத்தனை ரோ நம்ம ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். 1 2 3 4 5 6. ஸோ ரோ 1லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபார் I in range 1லேருந்து 7 வரைக்கும் போகிறோம். 1லேருந்து 7 போட்டால் 6 வரையும் அது போகும். ஓகே, ஸோ இந்த 7ங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம், சைஸ் பை 2ன்னு போட்டுக்கலாம். சைஸ் பை 2னா
சைஸ்னு வரும், சைஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சைஸ் வந்து 6, 6 ப்ளஸ் 1 7, ஸோ 1 to 6 வரை நமக்கு போகுது. ஸோ இந்த ஐ பாயிண்ட் பண்ண போகிறது வந்து எப்படின்னா ரோவை பாயிண்ட் பண்ண போகுது. ஓகே, ஐ வந்து i equal to 1, i equal to 2, i equal to 3 அப்படின்னு ரோவை பாயிண்ட் பண்ண போகுது. நம்ம இந்த ஐயையும் இந்த ஸ்பேஸ் கேரக்டர்ஸ் எவ்வளோ பிரிண்ட் பண்ண போகிறோம், இந்த ஸ்பேஸ் கேரக்டர்ஸ் எவ்வளோ பிரிண்ட் பண்ண போகிறோங்கிறத நம்ம ஈக்குவேட் பண்ணோம். ரெண்டு பேர்த்து ரிலேட் பண்ணலாம் ஆக்சுவலாக. அதுதான் நம்ம மெயின் லாஜிக்கே. ஸோ இப்போ இதில் ஒரு பிரிண்ட் கொடுக்க போகிறோம். நம்ம இந்த பிரிண்ட் தான் வந்து ஃபுல் லைனை பிரிண்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவில் எத்தனை ஒரு அனலைசிஸ் பண்ணணும். நம்ம ஃபஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் இங்கே பிரிண்ட் ஆகுது. இந்த ஸ்டாருக்கு முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? 5 ஸ்பேஸ். இங்கே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. இதுக்கு எத்தனை ஸ்பேஸ் இருக்குது? 4. இதுக்கு முன்னாடி எத்தனை இருக்குது? 3. இதுக்கு முன்னாடி 2 1. ஸோ 5 4 3 2 1 0. ஸோ ஸ்டாருக்கு முன்னாடி எத்தனை ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, 2 இருக்குது, 1 இருக்குது, 0. ஸோ அதில் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஐயையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. வாட் இஸ் த சைஸ்? 6. ஐ வேல்யூ என்னது? 1. ஸோ 6 minus 1 5. அதே 6 minus 2 4 ஸ்பேசஸ். 6 minus 3 3 ஸ்பேசஸ். ஸோ சைஸ் மைனஸ் ஐ கொடுத்தோம்னா ஸ்பேஸ் கிடச்சிடும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஒரு ஸ்பேஸு, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஸ்டார் போட்டு நம்ம சைஸ் மைனஸ் ஐ இப்படி நம்ம போட்டோம்னா ஸ்பேஸ் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இது வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு டபிள்யூன்னு கொடுத்துக்குவோம். ஸ்பேஸ் போடுறதுக்குலாம் நம்ம டபிள்யூ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எத்தனை தடவை டபிள்யூ பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு டபிள்யூ தான் பண்ணலாம். ஒரு லுக் நைஸ் ஐ எம் கிவிங் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். அதை யூனிஃபார்மாக நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ சைஸ் மைனஸ் 1 பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுது? ஸ்டாரை வந்து பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ப்ளஸ் போட்டு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறதை இங்கே போட்டுருவோம். ஸோ இப்போ இந்த லைனை மட்டும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். இது ஒரு லைன் முடிஞ்ச உடனே ஒரு நியூ லைன் விடணும். ஸோ அதுக்கு ஒரு பிரிண்ட். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்களா ஸ்டார் வருதா? ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுக்கலான்னா இந்த எண்டு கொடுத்தோம். எண்டு கொடுத்தோம்னா இவ்வளோ ஸ்பேஸ் வராது நம்மளுக்கு. ஸோ எண்டு ஈக்குவல் டு ஒரு எம்டி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ இந்த டபிள்யூங்கிறது ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிற கொடுக்குறப்பல நான் டபிள்யூ கொடுத்துருக்கேன். ஸோ எத்தனை கவுண்ட் பண்ணுங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னா இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ 5 ஃபஸ்ட்டு 5 டபிள்யூஸ், தென் 4, தென் 3, தென் 2, தென் 1. ஓகே, தென் 0. ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது ஓகே. அதனால் வீல் ரீப்ளேஸ் டபிள்யூ வித் ஸ்பேஸாக கொடுத்தோம்னா இது மாதிரி ஷேப் வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம இந்த இதை முடிச்சாச்சு. இதுலேயும் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டார் வரை தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு சூட்சமாக உள்ளே இருக்குது. இது எப்படி அப்படின்னா இந்த ஸ்டாருக்கு அடுத்து நம்ம திருப்பியும் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸ்டாருக்கு அடுத்து திருப்பியும் ஸ்பேஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்தது ஸ்டார்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த அப்பர் ஹாஃபை நம்ம இப்போ இது பண்ணுறோம். இன்னும் அது ஃபுல்லாக அதுக்கு போல் நம்ம இன்னும் இந்த ட்ரையாங்கிளை முடிக்கணும். இந்த ரெக்டாங்கிள்லேயே இந்த ஸ்பேஸில் இன்னும் நம்ம பிரிண்ட் பண்ணல. இந்த ஸ்பேசஸ், இந்த டார்க் ப்ளூவில் ஸ்பேசஸ் நம்ம பிரிண்ட் பண்ணல. ஸ்டார் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ எப்படி அப் அண்ட் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல 0 ஸ்பேஸ், இந்த இடத்துல 1 ஸ்பேஸ், இந்த இடத்துல 2 ஸ்பேஸ், இங்கே 3 ஸ்பேஸ், இங்கே 4 ஸ்பேஸ், இங்கே 5 ஸ்பேஸ். ஸோ இதுக்கும் ஐக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 0 ஸ்பேஸ், ஐ வந்து 1. இதுக்கு வந்து 1 ஸ்பேஸ், ஐ வந்து 2. இதுக்கு வந்து 2 ஸ்பேஸ், ஐ = 3. ஸோ எத்தனை ஸ்பேஸ் ஆட் பண்ணுறாங்க? I minus 1. Okay, I1 na I minus 1 is 0 space. I equal to 2, I minus 1 is 1 space. I equal to 3, I minus 1 is 2 space add பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டார் பிரிண்ட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 ஸ்பேஸ், அதை நீங்கள் டபிள்யூ நான் போட்டு காமிக்கிறேன். மல்டிப்ளிகேஷன் I minus 1. ஓகே, இப்படி ஸ்பேஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்பேஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸ்பேஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை பார்ப்போம் அது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டபிள்யூ ஸ்பேஸோடு பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸ்பேஸோடு நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இங்கே டபுள் பார்த்திங்கன்னா 1 2 3 4 5. ஒரு டபிள்யூ வந்து 1 எடுத்துக்கணும். ஸோ 5 பிரிண்ட் ஆகுது. ஓகே, 5 ஸ்பேஸ் கடைசியாக வருது. ஓகே, ஸோ இந்த ஐயோட ரிலேட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து ட்ரிக்கே. ஸோ ஐ ரன் ஆகும்போது இங்கே சைஸ் மைனஸ் ஐ கொடுக்குறோம், சைஸ் கான்ஸ்டன்ட்டு. இதே மாதிரி I minus 1 கொடுத்துட்டே இருக்கோம். ஐ ரன் ஆகிட்டு இருக்கும்போது இது சேஞ்ச் ஆகிட்டே வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்பேஸ்லாம் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ டபிள்யூ நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். 2 ஸ்பேஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணியாச்சு.
இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி வருது. ஓகே, அடுத்து ஸ்பேஸ் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு ஆக்சுவலாக, அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ஹாஃபுக்கு வர போகிறோம். ஸோ இந்த ஹாஃப் நம்ம ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம டார்கெட்டு வந்து இந்த டோட்டல் லைட் ப்ளூ இதை ஃபுல்லாக பண்ணணும். அடுத்து வந்து அதை இன்வெர்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இதை பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரோலையும் லாஸ்ட் ரோலையும் ஒரு ஸ்டார் தான் இருக்குது. டைமண்ட் பேட்டர்னில் அப்படி தான் வரும். மிச்சம் எல்லா ரோஸ்லையும் 2 ஸ்டார்ஸ் இருக்குது. ஓகே, அதை நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பெக்குலாரிட்டி பாருங்கள். இதுவரை நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. இந்த செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே இல்லை. தேர்ட் ரோவில் ஒரு ஸ்பேஸ், ஃபோர்த் ரோவில் 2 ஸ்பேஸ், ஃபிஃப்த் ரோ i=5 வந்து என்ன இருக்குது, 3 ஸ்பேஸ், 6 i=6 வந்து எத்தனை, 4 ஸ்பேஸ். அதாவது பார்த்தீங்கன்னா i-2 6 - 2 4, i-2 5, i-2 4 - 2 2, i-2 3 - 2 1. ஓகே, i-2 2 - 2 is 0. ஸோ இந்த மாதிரி i-2 போட்டு ஸ்பேஸ் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதை நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து இந்த பிரிண்டிங்க்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஸ்பேஸ் தான் திருப்பி நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம், i-2. ஓகே, ஸோ i-2 அப்படிங்கிறதுல ஸ்பேஸ் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதில் ஒரு இது நீங்கள் பார்க்கணும். i-2 வந்து i=1 இருக்குது இந்த இடத்துல. இங்கே i-2ங்கிறது 0, நோ ப்ராப்ளம். இங்கே i-2ங்கிறது மோர் தேன் 0 வந்துருச்சு. இங்கே 0 வரும், அப்படின்னா 0 ஸ்பேஸ் ஆட் ஆகும். ஓகே, 0 ஸ்பேஸ் ஆட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்பேஸ் ஆட் ஆகும். அதெல்லாம் ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா i=1. இங்கே i=1. 1 - 2 என்ன வரும், -1. ஸோ -1 போட்டாலும் அது 0 மாதிரி தான். ஸோ ஒரு ஸ்பேஸும் அதை ஆட் பண்ணாது. ஸோ அங்கேயும் எம்டியாக தான் வரும். ஓகே, இங்கே எம்டியாக வந்துடும். ஆனால் நம்ம அதுக்கடுத்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ண போகிறதுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ இப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து யூ ஜஸ்ட் ஹேவ் டு பிரிண்ட் ஒன் மோர் ஸ்டார். ஓகேவா, இப்படி வந்து எல்லாம் முடிஞ்சிடும் கிட்டத்தட்ட. இப்படி வருதா? ஸோ ஆனால் இங்கே ஒரு ஸ்டார் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகலை. இந்த ஃபஸ்ட் ரோல் i=1ன்றதுனால -1 ஸ்பேஸ் பிரிண்ட் ஆகாமல் ஸ்டார் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ஸ்டார் பிரிண்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஃபஸ்ட் ரோவில் ஒரு ஸ்டார் தான் வரணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல இது வேண்டாம். ஸோ இந்த ஸ்பேஸ் மட்டும் ஆட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா இப்படி வருது. ஸோ இது வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக www போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருக்கா, ஆட் பண்ணிட்டு நம்ம ஸ்டார் பிரிண்ட் பண்ணல. ஓகே, ஸோ இங்கே 0 ஆட் பண்ணியிருக்கு, இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இப்படி ஆட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. ஓகே, பிரிண்ட் பண்ணிடுச்சு. நம்ம இப்போ ஒரே ஒரு சின்ன ட்வீக் மட்டும்தான் பண்ணணும், ஏன்னா கடைசி ஒரு ஸ்டார் பண்ண போகிறோம். இஃப் i=1. ஓகே, i=1ன்னா நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட்ஸ் ஸ்டார். இங்கே எண்டு கொடுத்துருக்கணும். இப்படி இந்த மாதிரி எண்டு கொடுத்தனால தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஸ்டார் எண்டு. இங்கே நீங்கள் இப்படி கொடுத்துட்டிங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி வருதா, >1 கொடுத்தா மட்டும் வரும். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸோடு கொடுத்தீங்கன்னா இங்கே நம்ம எண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸோடு ஸ்டார்ட் பண்ணோம்னா இன்னும் எஸ்தட்டிக் லுக்கிங் கரெக்டாக ஒரு நிமிஷம். ஓகே, ஓகே ஃபைன், திஸ் இஸ் ஃபைன், ரைட். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு 1 2 3 4 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஸோ ஈச் சைடில் வந்து நம்மளுக்கு 6 இருக்குது இங்கே. ஓகே, ஸோ i=1 இங்கே டபுள் ஸ்பேஸ் கொடுத்தாச்சு. Okay, space.
ஓகே, இப்படி இருக்கட்டும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டாப் ஹாஃப் நம்ம பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ டாப் ஹாஃப் பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒன்று தான் பண்ணோம், இதை அப்படியே இன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு டைமண்ட் ஃபுல்லாக கிடச்சிடும். இன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இந்த என்டையர் கோடை அப்படி காப்பி பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ இங்கே வந்து சைஸு இதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இது எங்கேருந்து எங்கே போக போகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஐ இங்கே வந்து 1 to 6 வந்துருக்குதா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது 1, ஓகே, இது 2 3 4 5, இந்த மாதிரி 5லேருந்து 1 வரையும் போக வச்சா முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அதனால் இதே கோடு தான், வேறு சேஞ்சே இல்லை. ஓகே, லாஜிக்லாம் இதே ஒன்று தான். ஸோ சைஸ் வந்து 6, நம்ம எங்கே போகிறோம், 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ சைஸ் -1 கொடுத்துட்டு 0 வரையும் போகிற மாதிரி வச்சுட்டு டிக்ரிமெண்ட்ஸ் ஆப்ரேட்டர் கொடுத்துரும். ஸோ 0னா அது 1 வரையும் போய் நிற்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற பட்சத்தில் அது டைமண்ட் பேட்டர்னை ஃபினிஷ் பண்ணிடும். அதுங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு டைமண்ட் பேட்டர்ன் வந்து சைஸ் 5 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 6 6 கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஃபைன். ஸோ இதே நீங்கள் டைமண்ட் பேட்டர்னை வந்து ஒரு 10 அப்படி சைஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் 10 சைஸில் வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 10 ஆகும். ஓகே, ஸோ இந்த ஹாஃப் நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. ஸோ நம்ம வந்து i = 5க்கு என்ன பிரிண்ட் பண்ணமோ, ஓகே, i = 5க்கு என்ன பிரிண்ட் பண்ண போகிறோமோ அதை தான் இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக. ஓகே, இந்த சேம் இது i = 4 என்ன பிரிண்ட் பண்ணமோ அதுதான் இங்கே வரப்போகுது. ஸோ அதனால தான் இங்கே நம்ம திருப்பி ஐயை வந்து அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐயை வந்து ரேஞ்ச் வந்து சைஸ் -1, சைஸ் -1ங்கிறது 5ல் ஸ்டார்ட் ஆகி 1லேருந்து போய் அதே லாஜிக்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த என்டையர் கோடை காப்பி பண்ணி பாடியில் போட்ட மாதிரி தான் மீனிங். ஓகே, ஸோ எப்போயுமே ஒரு பேட்டர்ன் கொடுத்தாச்சுன்னா அந்த ரோ வச்சு இன்வெர்டட் பார்க்கணும். இந்த ரோ ஹாஃப், இப்போ 12 ரோ இருந்துச்சுன்னா 6 ரோவை பிரிண்ட் பண்ணுங்க, அடுத்து அப்படியே அதை இன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த கேஸ்லேயே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த டாப் ஹாஃப் ஆஃப் த ரோஸ் பிரிண்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ட் பண்ணியாச்சு. இந்த டாப் ஆஃப் த ரோ ஹாஃப் பிரிண்ட் பண்ணுறதுக்கே லெஃப்ட் ஆஃப் ஒன்று ரைட் ஆஃப் ஒன்று நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா இன்னும் வந்து நம்மளுக்கு நல்லா ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஹாலோ டைமண்ட் பேட்டர்ன் பிரிண்டிங். ஸோ இது வந்து நம்ம ஒரு 15 போட்டுக்கலாம், எவ்வளோனாலும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இட் வில் பி பிரிண்டிங் சேம் வே. ஸோ இட்ஸ் ஜென்ரிக். இந்த மாதிரி 15 சைஸ் ட்ரையாங்கிள் 15 சைஸ்னால் இந்த சைடில் வந்து 15 ஸ்டார்ஸ் இருக்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, okay, so I hope you have gained something. Thank you.